ஏய் ஏய் என்ன போ வந்துருவேன்டி. இங்க பாரு அழுவாரு. விடுவேனே போ. எதுக்கு அழுவுற? சோபனா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், சின்ன வயசுல இருந்து என் ஃப்ரெண்ட். ஹலோ நண்பா, நம்பிஸ்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நலம். ஒரு ஆள் ரொம்ப சோகமாக இருக்காங்க மேடம். ஏன்னா நான் ஊருக்கு கிளம்புறேன் இன்டர்வியூக்கு கோயம்புத்தூர். மூஞ்ச பாருங்க. ஏய் ரொம்ப கோபமாகவும் அழுவையமாக இருக்கா எங்கள் அம்மா. அதுக்கு மேலே ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இன்டர்வியூ போகலான்ட்டு என் ஃப்ரெண்டு தான் கூப்பிட்டான். பேசவும் இல்லை காலிலேருந்து. ஏன்னா எப்படி இருக்கான்ட்டு எங்கள் அம்மா அப்பா குங்குமம் வச்சு விட்டாங்க. என்னாடி போய்தான் ஆகணும். ஓகே, நான் வந்து இனிமேல் வீடியோக்கு வர்றது கொஞ்சம் ரேர் தான். தக்காளி தான் இனிமேல். ஏய் என்ன காலேருந்து ஒரே இதாக இருக்கா? காலையே சொல்லிட்டேன் ஏன்னு இதுமாரி கிளம்புறேன்டி அப்படின்ட்டு. ஆனால் அவள் வந்து போகக்கூடாதுன்ட்டு இன்டர்வியூ தான் போகிறேன். இன்டர்வியூ ஓகே ஆகிட்டுனா நாங்கள் இருப்பேன், இல்லைன்னா வந்துடுவேன். ஏன் இப்பெல்லாம் இருக்காத, உடம்பு சரியாம இருக்கு. காலிலேருந்து அழுதுகிட்டே இருக்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. ஏங்க வேலைக்கு போனாலும் என்ன வேலைக்கு போகாம வெட்டியா இருக்கட்டு கேட்குறா, போனாலும் ஏன்டா போறேன்ட்டு கேட்குறா. எல்லாம் என்னங்க நியாயம்? ஏன்னா அடுத்த வருஷம் வெளிநாடு தான் கிளம்ப போறேன். அது வரைக்கும் ஒரு வேலை ஏதாவது ஒன்று பார்க்கணுன்ட்டு இருக்கேன். பட் ஆனால் இவன் வந்து விடமாட்டா. வீட்லேயும் ஒரு பிஸ்னஸ் ஓடிட்டு இருக்கு, அதே பார்க்கலாம். ஆனால் இருந்தாலும் என் ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க, என் நண்பன் கூப்பிட்டான், அதனால போகிறேன். எல்லாரும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. எல்லாருக்கும் பாய். என்னாடி நான் அம்மா வேற என்ன பண்றேன்னு தெரியல. அம்மா போங்கிறாங்க, அவங்களும் ஒரு மாதிரியா பாக்குறாங்க. எதுக்கு போறேன்னு கேட்குறாங்க. அடுத்த வருஷம் வெளிநாடு கிளம்புறேன்ட்டு பேச ஏதாச்சும். ரெடி ஆயிட்டேன். எம்மே அப்பா எல்லாமே இருக்குதுல. ஓகே, எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். நான் இப்போ வீடியோக்கு வருவா, கண்டிப்பா இவ வருவா. என்ன மாரி எங்க அம்மா ஒன்றும் ஃபன் பண்ற மாரி ஏதாவது வீடியோ எடுப்பாங்க பாருங்க. இப்போ என்னாச்சு உனக்கு? சிரிச்சுக்கிட்டு அனுப்பு. இப்ப என்னது சோகமா இருக்க? சரி கிளம்பிட்டேன். இப்ப எதுக்கு சோகமா இருக்க? அது மட்டும் சொல்லு. போகாதனா பாருங்களேன். இன்டர்வியூ எப்படி நான் பாஸ் ஆகிட்டேன்டி. எப்படி இன்டர்வியூ போயிடும், எனக்கு வந்துருவேன், பயப்படாத. அப்படி ஓகே ஆயிட்டா நான் அங்கதான் இருப்பேன், புரியுதா? போன் பண்ணுவேன். போகாதனா நான் என்ன பண்றது? போயிட்டு வந்துடுறேன். நான் ரொம்ப பண்றாங்க. சோ கோயம்புத்தூர் பஸ் 9 மணிக்கு. இப்பயே கிளம்பி மன்னாடி போனாதான் கரெக்டா இருக்கும். பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியதுதான். இப்போ எதுக்கு நீ சோகமா இருக்க? போயிட்டு வந்துடுவேன். ஏய் வந்து அனுப்பி விடுறீ. ஏய் என்ன பண்ண? ரொம்ப கஷ்டமா எனக்கே இருக்கு. எங்க அம்மாவை கூப்பிட்டு வரும். மா போ. சரி நான் கிளம்பிட்டேன். அப்படியே மன்னாடி போயிட்டு அப்படியே போயிடுறாங்க. இங்க பாருங்க, அது இவ வேற சோகமா இருக்கா. ஏன் பாப்பா சோகமா இருக்க? ஊருக்கு போவேனானா போறோம். நான் போய் தான் என்ன பண்றது? கோயம்புத்தூர். நான் சொன்னேன் போவேனா வேணா. இவரு கோயம்புத்தூர் 2 வாட்டி தான் வந்திருக்கேன். அப்படியே பைக் கேட்டு வரண்டி, புக் பண்ணிடுறோம். இங்க பாருங்கம்மா, போயிட்டு வரட்டும். போறதுனாலும் ஏன்டா வேலைக்கு போக மாட்டேன்னு கேக்குறீங்க. நான் போயிட்டு வந்துடுறேன்டி. என்ன பண்றது? போயிட்டு வரட்டும் பாப்பா. அப்ப பேசல போன் பண்ண மாட்டியா? ஐயோ ஆஃப் பண்ணி விட்டுறியா? பாருங்கம்மா இப்படி பண்ணிட்டு அப்புறம் சும்மா தானே இருக்கிறான். போயிட்டு வரட்டுமே. போயிட்டு வந்துடுறேன்டி. ஒரு 10 நாள் தானே, போயிட்டு வரட்டும். எங்க அம்மா கூட பாருங்க, நான் போக நான் கூட ஜாலியா இருக்கேன். புதியா அம்மா ஜாலியா இருக்காங்க நான் போறதுக்கு. இப்போ உங்களுக்கு வருத்தமே இல்லையாமா? இருக்கு. என்னடி போறேனா போயிட்டு வா போ. பாருங்கம்மா எப்படி இருக்காங்க. போயிட்டு வரட்டும் பாப்பா. சரி மேம். இப்போ ஏன் உம்முன்னு சொல்றேன்? ஐயோ ஒண்ணு இல்ல போ. ஓகே நான் கிளம்பிட்டேங்க. சரி பாத்துங்க. ஏமா அப்புறம் நீங்களும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சும்மா சொல்றேன், நினைச்சா உண்மையிலேயே கிளம்பி போயிட்டு வந்துடுறடி. போயிட்டு எப்படியும் நான் ஓகே ஆகாதுமா, வந்துடுவோமா, கவலைப்படாதீங்க. அப்படியே கோயம்புத்தூர் சுத்தி பார்த்த மாதிரியாவது இருக்கும்ல. என்ன போயிட்டு போட்டுமா? நாளானிக்கு தான் இன்டர்வியூ. ஆனால் இன்னைக்கே கூப்பிட்டு பசங்களோட போறேன்.
பசங்களோட போறியா? அதுதான் ஆபத்து. ஆபத்தெல்லாம் கிடையாது. இங்க பாருங்க, அவன் பேச கூட மாட்டான், நோண்டிட்டு இருக்கா. என்ன பாப்பா சொல்ற? என்னதாம்மா பண்றதுன்னா போயிட்டு வரட்டும், இன்னும் ஒரு 10 நாள் தானே. 10 நாள் தான் இல்ல, நாளானைக்கு இன்டர்வியூ தெரிஞ்சு முடிச்சிட்டு வந்துருவாங்க. முடிச்சிட்டு ஓகே ஆயிட்டுனா நாங்க இருந்துருவேன். என்னடி ஒண்ணு இல்ல, போறேன்னா போ. பாருங்கம்மா, ஓரா பண்ணிட்டுடா. நான் என்னதான் பண்றது? நீங்க போ, நான் பேசிட்டு வரேன். காசு ரெடி பண்ணுவீங்க. காசு இல்லன்ட்ட உங்களதான். ஐயோ அப்பா, ஏய் போயிட்டு வரேன்டி. இப்ப சுகமா இருக்கு. எதுக்கு ஏதாவது பேசு. இது ஒண்ணு இல்ல, போ. போய் நான் சொல்றதே கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஷோ, நான் என்னதாங்க பண்றது? நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்டி ஒண்ணு. காலைல ஃபோன் பண்றேன் எனக்கு, நான் போனேன், நான் காலைல இறங்கிடுவேன். ஷோ, கடுப்பை எத்தாதடி. போயிட்டு பாரு பாப்பா. நீ போறேன்னா போயிட்டு வா, போ. நாளானைக்கு இன்டர்வியூ எப்படியும் ஓகே ஆகாது, நான் வந்துடுறேன். ஒண்ணு சரி, பாய். மிஸ் யூ. மிஸ் யூ. சிரிடி. காண்டாவறேன், என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா அடுத்த வருஷம் வெளிநாடு கிளம்புறதுனாலதான் என்னை வேலைக்கு அனுப்பாம இருக்கு. அது வரைக்கும் இவரோட எப்படின்னா ஊர் சுத்திட்டு இப்படி இருக்க சொல்லிட்டு, அதனால அடுத்த வருஷம் வெளிநாடுலாம் ரெடி பண்ணிட்டோம். ஆனா அதனால இப்போ எனக்கு இருக்க போர் அடிக்குது. பசங்களோட போயிட்டு வேலைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. கோயம்புத்தூர் தான் இன்டர்வியூ. சென்னை தான் கேட்டிருந்தேன், பட் கோயம்புத்தூர். என்ன பாப்பா, ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூ போயிட்டு ஒரு 2 நாள் அப்படி வந்துட்டாங்க. அது ஓகே ஆயிட்டு, நைட் ஷிஃப்ட் போட்டு விட்டாங்க. பாப்பா, ஏய் மோனிகா, முன்னாடி ஒண்ணு இல்ல, நீ கிளம்புறேன்னா மூஞ்சே சரியில்லை. காலையில என்கிட்ட பேச விடல. குளிச்சுட்டு வந்து நான் கிளம்பி ட்ரெஸ் எடுத்து வைக்க கூட ட்ரெஸ் எங்க இருக்குன்னு கூட சொல்லலை. நானே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு இப்போ வீடியோ உங்கள்கிட்ட கடைசியாக சொல்லிட்டு போனான்ட்டு இருக்கேன். இப்போ விட்ற மாரி எனக்கும் தெரியல, என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஓகே, எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோ போட்டுருவீங்களா ரெகுலரா? பார்ப்போம்மா, போடுற ஏதாவது அம்மாவனையும் ஏதாவது ஃபுட்டில் இதெல்லாம் எடுத்து போடுங்க. வீடியோ போடலன்னா அப்புறம் யூடியூப் சேனல் போயிடும். அதுக்கு தான் சொல்கிறேன். டெய்லி 1-2 நாள் கண்டிப்பாக வீடியோ போடுவான்னு நினைக்கிறேன். அப்படி பார்ப்போம். நான் வந்துடுவாங்க. என்ன சொல்கிறதுனே தெரியலை. என் ஃப்ரெண்டு தாங்க ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டாங்க. மோசம் பண்ணல, போய் தான் போனோன்னா மோசம் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அவன் கூப்பிட்டுட்டே இருக்கான், வாடா வாடா ஒரு இந்த இன்டர்வியூ போய் பண்ணி பாடுறா அப்படின்ட்டு. ஏய் என்ன பாப்பா, ஒண்ணு இல்ல, ஏன் சோகமா இருக்க? கிளம்புறேன்னா கிளம்பு. அதுக்கு ஏன்டி உம்முன்னு இருக்க? யாரு போக சொன்ன? நானா போக சொல்றேன். போயிட்டு வந்துடுறேனே. இதான் பைக்னா எடுக்கணும்ல, அப்புறம் அதுவும் வேணும்ன்ற அப்புறம் வேலைக்கு போறேன். பைக் அதை கோயம்புத்தூர்ல தானே எடுக்கிறோம். அதனால வேணா, நீ என் கூடவே இரு. அதான் அடுத்த வருஷம் ஃபாரின் போறேன். அப்புறம் என்ன, அதனாலதான் நான் வேலைக்கு விடாம நீ என் கூடவே இருடா, ஜாலியா இங்க அங்கன்னு சுத்துவோம்னா, நீ என்னமோ கிளம்பி போற உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூப்பிட்டாங்கன்னு. நான் தான் நேத்தியே உன்கிட்ட சொல்லிட்டேன். எனக்கு தெரியாது, நீ இஷ்டம். நான் இவ்வளவு தூரம் சொல்லி நீ கேட்காம போறது. இங்க இருந்து என்ன பண்ண போற? நீ என்ன திட்டிட்டு தான் இருப்ப நீ. அப்ப என் கூட இருக்கிறதுக்கு உனக்கு தோணல. சரி போ. இல்ல பாப்பா, இங்க பாரு, நான் போயிட்டு நான் வந்துடுறேன். நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு தான் வந்துடுறேன். போன் பண்ணு எனக்கு. அப்ப அப்புறம் என்னடி ஒய்ஃப்னா போன் பண்ணாங்களே. இங்க பாருங்க, வேர்க்குது பாப்பா எனக்கு. ஃபேன் வேற ஓடி தொலை மாட்டேது வீட்டுல. என்ன பாப்பா போயிட்டு என் பேச்சே கேட்டுக்கிட்டு போற நீனு? அப்புறம் உன்கிட்ட சொல்லி தானே இந்த காலையில இருந்து நான் சரி சொன்னா. நீ ஏன் கிளம்புற? அம்மா சொல்லப்போ சரிமானுங்கிற. அம்மா சொன்னா சரி, அவங்க சொன்னாங்க, அதனால சரின்னு. என்னதான் பண்றது? போகாத, கஷ்டமா இருக்கு கைஸ். போகாத ஏரியா. நான் பஸ் புக் பண்ணேன், ரெட் பஸ். நீ வேற அவன் கோச்சு பாண்டி. ஐயோ பாப்பா, நான் சொல்றேன் புரியுதா? போயிட்டு வா. ஓகே கைஸ், நான் வந்து எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்றேன். நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும். வீடியோ நான் வர வேணாம் நன்றானே கண்டிப்பா வருவா. வீடியோ டெய்லியும் போட்டுரு. என்ன பாப்பா ஓவரா பண்றடி? ஓகே, கிளம்புறேங்க. ஓகே தான் என்னோட கிட்டப். அம்மாவை போய் பார்த்துட்டு வரோம். எங்க அம்மா என்ன சொல்லுதுன்னு தெரியல. அம்மா சொல்லிட்டேன், அதுட்ட நான் கிளம்புறேன். காசு கொடுங்க, போட்டு வரீங்களா எனக்கு? எங்க அம்மாவும் சரியில்லை, 2 பேரும் தனியாக வேற இருக்காங்க. ஆம்பளை நான் தான். என்ன பண்றது? ஏய் பாப்பா, என்ன பண்ற? நான் போயிட்டு வரேன்டி பாப்பா. ஏய்
என்ன போ வந்துருவேன்டி. இங்க பாரு அழுவாரு. விடுவேனே போ. எதுக்கு அழுவுற? ஷோ கொடுமடா, எதுக்கு எடுத்தாலும் அழுகுறாங்க. இங்க பாருடி. ஐயோ போன்ட்டேன். இந்த சும்மா போனை கொண்டுகிட்டு வந்து என்கிட்ட வைக்காத, போனை உடச்சிருவேன். என்ன பாப்பா அப்படி பண்ற? ஐயோ கடுப்பாகுதுங்க எனக்கு. ஓகே நான் போயிட்டு வந்துடுறேன். நான் நாளானிக்கு எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணிடுவேன். ஓகே நான் கிளம்புறேங்க. என்னடி போயிட்டு வந்துடுறேன் பாப்பா. சரி போயிட்டு. சரி உங்க எல்லாரும் ரொம்ப மிஸ் பண்றேன். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். போட்டு வா. சரி போயிட்டு வந்துடுறேன். சரி. சாரி சரி சாரி. சரி கண்ணை தொடங்க பாரு. சோகமா இருக்காது அம்மாவோட சரியா? அங்க போய் படுத்துக்க. சரி என்ன சரி சரிண்ணா? சரிப்பா போயிட்டு வா. சரி போயிட்டு வா. போன போனா Love you. லவ் யூ டு. சரிங்க நான் கிளம்புறேன். சரி உங்க எல்லாரும் ரொம்ப மிஸ் பண்றேன். ரெகுலரா வீடியோ வந்துடும். அவன் வீடியோ போடுவான். நான் என்ன நடக்குதுன்னு இப்போ இன்டர்வியூ பாஸ் ஆகிறேன்னு பார்ப்போம். நான் வந்துடுவேன். ஓகே லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். சரிடி. எனக்கு சோகமா இருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. பார்க்கலாம். ஓகே லவ் யூ ஆல், டேக் கேர், பாய்.